ஸோ ப்ராப்ளம் சால்விங். ஸோ யாரெல்லாம் வந்து ஐடி ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு என்னதான் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அண்ட் டிஎஸ்சியில் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் அட் அ டைமில் அந்த இன்டர்வியூ டைமில் நம்மளால் அந்த லாஜிக் அந்த ப்ராப்ளம்ஸை அவங்க கொடுக்குற பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணனா ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன், நம்ம எப்படி வந்து நம்மளோட லாஜிக்கலை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் லெட்ஸ் பிகின். அண்ட் திஸ் இஸ் பிரியா டாக்ஸ். நம்ம சேனலில் கண்டினியூஸ்லி கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் டூ சப்ஸ்கிரைப். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டெப்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு 3 மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் 1 என்னென்னா, நமக்கு லாங்குவேஜ் தெரியுது, அந்த லாங்குவேஜில் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் தெரியுது அப்படின்னா நம்ம ரேண்டமாக ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போய்ட்றோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே, அந்த அரேயில் எனக்கு வந்து இன்னும் டவுட் தெரியுது, எப்படி வந்து அரே இனிஷியலைஸ் பண்ணணும், அது எப்படி ட்ராவல்ஸ் ஆகுது, அதை எப்படி இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எனக்கு இன்னும் டவுட் தெரியுது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரேண்டமாக இப்போது கிக் ஃபார் கிக்ஸ், லீட் கோட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளால முடியாது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் படித்தது தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம். பட் when it's come to this problem solving, it is very difficult to understand first of all the problem statement. நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லாஜிக்கை பில்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1 மிஸ்டேக். நம்பர் 2 மிஸ்டேக் என்னென்னா, இப்போவும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா, ஏன் இந்த ப்ராக்டிஸ் வந்ததுன்னா, இப்போது இந்த 2023 லேபில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிடுறாங்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஸோ அந்த ரீசன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஸோ இப்பயும் மக்கப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் மக்கப் பண்ணாலும் the same questions it will never come in an interview. So right, so don't try to mug up. And உங்களுக்கு புரியலனா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எப்படி உங்கள் ஸ்டைலில் சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இது வந்து செகண்ட் மிஸ்டேக். அண்ட் தேர்ட் என்னென்னா, ஸோ நம்ம வந்து ஒரு கான்செப்ட்ஸில் த கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு டாபிக் போகும்போது நம்ம ப்ரீவியஸாக என்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறோம், ஸோ அந்த எந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ எந்த ஒரு மெத்தட், எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம மறந்துடுறோம். இந்த திங்கிஸ் இதில் நம்ம என்ன இது பண்ணணும்னா, ரிவைஸ் பண்ணுறதில்ல, ரீகால் பண்ணுறதில்ல. இந்த 3 மேஜர் மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக நம்மளோட லாஜிக்கை பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஜிக்கை பில்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கோ கிக் ஃபார் கிக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்னும் லாஜிக் பில்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை. ஆஸ் அ பிகினராக நம்ம அதுக்கு முன்னாடி இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த லெவலில் நம்மளால் ரீச் ஆக முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் ப்ராப்ளம்ஸை எடுத்து அந்த ப்ராப்ளம்ஸை என்ன ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் அக்யூரசி அண்ட் சமிஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம்ஸை நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தட் ப்ராப்ளம் இஸ் வெரி ஈஸி கம்பேர் டு அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன்டு இட், தென் யூ கேன் மூவ் இன்டு ஈஸி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஈஸி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எப்படி போகணுன்னா, டாபிக் வைஸாக போகணும். ஸோ டாபிக் வைஸ், ஸோ எதில் வந்து ஈஸியாக இருக்கும், எந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அரே ஈஸியாக இருக்குமா, லிங்க் லிஸ்ட் ஈஸியாக இருக்குமா, ஸ்டாக் அண்ட் கியூ அண்ட் பைனரி சர்ச், ஆஷ் மேப், பைனரி சர்ச் ட்ரீ, லாஸ்ட் வந்து ட்ரீ கிராஃப், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் எடுத்ததுமே டைனமிக் ப்ரோக்ராமிங், ட்ரீ, கிராஃப்ஸ் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது that is also very easy, but compared to other problems, so it is very difficult to understand. It will take some time. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எடுத்ததுமே உங்களால் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே புரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி த சேம் ப்ராப்ளம் அண்ட் ட்ரை டு பேஸ்ட் இன் தி கூகுள். ஸோ தேர் யூ கேன் ஃபைண்ட் தி தியரட்டிக்கல் ஆன்சர். ஸோ ஹவு த ப்ராப்ளம் இஸ்.
அப்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம்லாம் என்ன, அதில் என்ன இன்புட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குறாங்க, எத்தனை கேசஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா, ஸோ யூடியூப்க்கு போங்க. அதில் அதே ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அதுக்கு ரிலேட்டடான த சேம் பேட்டர்ன்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வேரியபிள்ஸ் இனிஷியல் பண்ணுறாங்க, அவங்க மெத்தட்ஸ் என்ன, அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டு அதே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ எடுத்ததுமே உங்களுக்கு தனி ஸ்டைல் வராது. நீங்கள் என்ன பண்ணணும், டேக் அ பென் ஆர் அண்ட் பேப்பர். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ, நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில், இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம் வைஸ் அது என்ன டாபிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு ரஃப் யூஸுக்காக நீங்களே வந்து போட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் போடுறது வந்து எல்லாமே கரெக்ட் ஆகணும், நீங்கள் எழுதுகிற லாஜிக் வந்து அக்செப்ட் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்களோ அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்களே ரஃப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா ஒரு சீடோ கோடாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ சீடோ கோட்னா நம்மளால் வந்து ஈஸியாக கோடிங் இல்லாமல் ஜஸ்ட் அது படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தாவே புரியும். அது வந்து ஸ்டெப் 1 இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீடோ கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆக்சுவல் கோட் ஸ்னிப்பெட்டில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் ஒரு எடிட்டர் இல்லை கம்பைலர் உங்களுக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிச்சதோ அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த கோட் ஸ்னிப்பெட்டை நீங்கள் என்ன லாஜிக் எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்காது. இப்போ ஒரு டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன டாபிக்ஸ்னால் லிங்க் லிஸ்ட். ஸோ நான் அந்த லிங்க் லிஸ்ட் ரிலேட்டடாக ஆல் த ஈஸி ப்ராப்ளம்ஸ், ஆல் த மீடியம் ப்ராப்ளம்ஸ் நான் இப்படி தான் வந்து நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது இன் ஃபியூச்சர் இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணுறதுக்கோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதோட ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பேனல் மெம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே நோட் பண்ணால் மட்டும்தான் ஸோ லாஸ்ட் டைமில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லாஜிக்கு நீங்கள் என்னெல்லாம் பிட் பண்ணீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை ரன் பண்ணணும். நீங்கள் எழுதுகிற லாஜிக் வந்து எல்லா சினாரியோஸ்க்கும் ஒர்க் ஆகுதா. ஸோ ட்ரை ரன் இன் த சென்ஸ் சம்டைம்ஸ் இந்த எட்ஜ் கேசஸ், கார்னர் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரே ரிலேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதுகிற லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது. கேஸ் 1க்கு வந்து அக்செப்ட் ஆச்சு, பட் கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா கேஸ் 2க்கு வந்து வேறு ஒரு இன்புட் வேறு ஒரு அவுட்புட், கேஸ் 3க்கு வந்து வேறு ஒரு இன்புட் வேறு ஒரு அவுட்புட். ஸோ அந்த சினாரியோஸ்க்கு எல்லாம் உங்கள் லாஜிக் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லாஜிக் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரேயில் ஒரு எம்டி அரே பாஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், ஒரு நெகட்டிவ் அரேஸ் பாஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், இல்லை அரேயில் எல்லா வேல்யூஸும் 0 வந்தால் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது எல்லாமே வந்து கார்னர் கேஸ். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆனால் என்ன வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும், என்ன ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்செப்ட் ஆகும், கரெக்ட் சமிஷனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒரு 4 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4. பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு 3 கேசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ 1 தான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, அந்த டைமில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 1 தான் சக்ஸஸ் ஆச்சு, மீதி 3 வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ தே வில் நாட் அக்செப்ட் டெஃபினெட்லி. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமில் உங்களால் வந்து லாஜிக் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங் இஸ் விச் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பேரலி லேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு 5 டேஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக அந்த 10 டேஸ் படித்த கான்செப்ட்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எவ்ரிடே வந்து ப்ரொவோக் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக இப்போ நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா நேற்று என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா, அதில் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ப்ரொவோக் ஆகும், இன்வோக் ஆகும்.
அதே கண்டிஷன்ஸில் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு நிறைய வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் ஸ்டில் ப்ராக்டிஸிங், ஐ எம் ஸ்டில் சால்விங் தி ப்ராப்ளம். ஸோ இதே சஜஷன் தான் உங்களுக்கும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ், ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூவை கிராக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர்த்து எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஸோ எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.